எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளின் இந்த மாலை வேளையிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் அப்போஸ்தல நடபடிகளுடைய முதல் 2 அதிகாரங்களை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய திருச்சபையுடைய வளர்ச்சி, அதனுடைய தோற்றம், இவை குறித்து நாங்கள் சிந்திக்கும் போது கர்த்தர் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே நாங்கள் புதிய புரிதல்களை பெற்று அவைகளை எங்களுடைய இன்றைய திருச்சபை சூழலில் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அப்போஸ்தல நடபடிகளுடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம போன வாரம் பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்திருந்தீங்க நான் நினைக்கிறேன். ஸோ வராதவங்களுக்காக பயன்பெறுகிற மாதிரி நம்ம வேகமாக ஒரு ஷிஃப்டாக அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போஸ்தல நடபடிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து AD 30க்கும் AD 60க்கும் இடையில் நடைபெற்ற சம்பவங்களை தொகுத்து எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் இருக்க சம்பவங்களில் அவர் டச் பண்ணலை, அதை நம்ம பார்த்தோம். லூக்கா தன்னுடைய காஸ்பலுடைய லூக்கா நற்செய்தி நூலுடைய தொடர்ச்சியாக அதை எழுதியிருக்கிறார், அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்ச்சுடைய பிறப்பு, சர்ச்சுடைய வளர்ச்சி, ஹோலி ஸ்பிரிட்டுடைய இன்வால்மெண்ட். இந்த 3 வந்து இந்த புஸ்தகத்துடைய கோர். இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச்சுடைய த பர்த் ஆஃப் தி சர்ச், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி சர்ச், இன்வால்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட் இல்லைனா ஹோலி ஸ்பிரிட், அது நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டினியூவேஷன் ஆஃப் சால்வேஷன் ஹிஸ்ட்ரின்னு நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து காஸ்பல்ஸ் வந்து காஸ்பல்லேருந்து அப்படியே அதை கண்டினியூ ஆகிட்டு போகிறதுன்னு பார்த்தோம். வேறு முக்கியமான விஷயம் ஸ்பீச்சஸ். நிறைய பிரசங்கம் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பார்க்க போகிறோம், பீட்டருடைய பிரசங்கம். இந்த மாதிரி நிறைய பிரசங்கம் இருக்குது. பீட்டர் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பீட்டருக்கு ஈக்குவலாக பால் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 2 பிரசங்கமும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அசைன்மெண்ட்டும் அதுதான். நான் யோசித்தேன், மாதம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் அப்படி தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே இன்னொரு அசைன்மெண்ட் உங்களுக்கு சொல்லி அனுப்பணும். பேசேஜஸ் 3 பயணங்கள் இருக்குது. 3 பயணங்கள் நாம் அது 3 அதை பார்த்துக்கலாம். சரி, அப்போ இன்றைக்கி நம்ம என்ன அசைன்மெண்ட்னு முடிவு பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சஸ்க்கு அப்புறம் முக்கியமானது என்ன, உங்கள் நோட் புக்கில் இருந்தாலும் சொல்லலாம். ப்ராஃபட்ஸுடைய சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அதாவது தான் சால்வேஷன் ஹிஸ்ட்ரியோட கண்டினியூவேஷன் நான் சொன்னேன். தியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான இதில் தியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாலஜி, எஸ்கட்டாலஜி, சொட்டீரியாலஜி, இந்த 3 நான் சொன்னேன். ஒருவேளை டேர்ம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தமிழில் பக்கத்தில் எழுதி வச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். கிறிஸ்டாலஜி அப்படின்னா இதில் கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார் என்பதை பற்றி படிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் கிறிஸ்டாலஜி. ஓகே, ஸோ கிறிஸ்டாலஜி வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொன்ற இயேசுவை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், நீங்கள் கொன்ற சிலுவையில் அடித்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. ஸோ அவருடைய கிறிஸ்டாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் மேன், அவர் கடவுளுடைய குமாரன். இயேசு தான் கடவுளுடைய குமாரன். அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை பார்த்தீங்கன்னா குரியோஸ், கிரைஸ்ட் இல்லையா, குரியோஸ்ன்ற வார்த்தையை வந்து கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கிறிஸ்டாலஜி ரொம்ப முக்கியம். ஏன் அவருடைய கிறிஸ்டாலஜி ரொம்ப முக்கியம்னா, இயேசு கேட்குறாரு, கிறிஸ்டாலஜியோடைய பேசிக் இதுதான், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாருல, அதுதான் கிறிஸ்டாலஜியோடைய பேஸ். இயேசுவை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது தான் கிறிஸ்டாலஜி. ஓகே, அந்த கிறிஸ்டாலஜியில் பல வகைகள் உண்டு. அதெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம். பட் லூக்காவோடைய கிறிஸ்டாலஜி பற்றி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி லூக்காவுடைய சொட்டீரியாலஜி, அதுக்கு நான் ஒரு ஜோக்லாம் கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ சொட்டீரியாலஜி அப்படின்னா, சொட்டீரியோஸ்னா சால்வேஷன். சால்வேஷன் எப்படி கிடைக்குதுன்றதை லூக்கா ரொம்ப கிளியராக சொல்கிறார். இயேசுவை விசுவாசிச்சா you will get salvation, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இயேசுவை விசுவாசி, you will be saved, அவ்வளோதான். ரொம்ப அவருடைய சொட்டீரியாலஜி பார்க்குறோம். அடுத்து எஸ்கட்டாலஜி எங்கே பார்க்குறோன்னா, ஸ்தேவான் சொல்கிறாரு, இதோ வானத்தின் மேலே மனுஷகுமாரன் வர்றாரு, திரும்பி வர்றாரு, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீசஸ் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுவேன்,
ஐ வில் பி பேக். நான் எப்படி போனோன்னா அப்படியே ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ எஸ்கட்டாலஜி, இந்த 3 விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கிறிஸ்டாலஜி, இல்லை நான் இப்படி சொல்ல பாருங்க, தமிழ் எழுதிக்கோங்க. கிறிஸ்தியல், ரட்சிப்பியல், இறுதியியல். தம்பி கரெக்டா? ரைட். தம்பி இருக்கவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, நான் அடிச்சு விட முடியாது. ரைட், ஆமாம். எஸ்கட்டாலஜி, சொட்டீரியாலஜி அண்ட் கிறிஸ்டாலஜி. சரி, இறுதியியல் இல்லை வருகை, அதுக்கு வருகையில் சொன்னால் அதனால எஸ்கட்டாலஜினா எப்படி சொல்லலாம் தமிழில்? எப்படியே சொல்லலாம், இறுதியியலே சொல்லலாம்ல. ரைட். அடுத்தது ஓகே, அவ்வளோதான். மற்றபடி நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி அதை ப்ரிசர்வ் ஆச்சு, கோடெக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஜென்ரல் உங்களுடைய இதுக்காக. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலருடைய ஒரிஜினல் காப்பீஸ்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் உங்கள் மெட்டீரியலில் நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. ஆமாம், நம்ம ஒரு இது பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா, நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் ஒரு மெட்டீரியலாக உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. பட் அதுக்காக நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் விட்டுறாதீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. இப்போ ஆக்ட்ஸ்லாம் அதில் கொண்டு வரது கஷ்டம், இட் டேக்ஸ் டைம். ரைட். அப்போ நம்ம இன்றைக்கி போயிடுவோம், இன்றைக்கி கிளாஸ்க்கு போவோம். ஆமாம், இன்றைக்கி கிளாஸ்க்கு நம்ம போயிடுவோம். சரி, நம்ம எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சாப்டர் 1 எடுத்து வச்சுப்போம். அதே தியோஃபிலஸ் ஃபார்முலா. மேபி தியோஃபிலஸ்ன்னு சொல்கிறவர் ஒரு பெரிய பவர்ஃபுல் பர்சனாக இருந்திருக்கலாம். தியோஃபிலஸ் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு இமேஜினேட்டிவ் பர்சனாகவும் இருந்திருக்கலாம். தியோஃபிலஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லா கிறிஸ்டியனையும் அட்ரஸ் பண்ணுகின்ற ஒரு அடையாளத்துடைய குறிப்பாகவும் இருந்திருக்கலாம். ரைட். ஆனால் அவர் அட்ரஸ் பண்ணும்போது அந்த தியோஃபிலஸ்க்கு அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. தியோஃபிலஸ் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தவான்களை கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை நான் உண்டு பண்ணினேன். தன்னுடைய லூக்கா எழுதினதை பற்றி பேசுகிறார். தன்னுடைய லூக்கா காஸ்பல், அதுக்கு அவர் அப்படி பேர் வைக்கல, நாம தான் அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு ஆக்சுவலாக லூக் காஸ்பிள் சொல்ல மாட்டாங்க, அதை காஸ்பிள் அக்கார்டிங் டு லூக். அப்போ தமிழில் அது எப்படி எழுதியிருக்கணும்? லூக்காவால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல், அப்படி தான் எழுதியிருக்கணும். கரெக்டு தானே? சரி, நம்ம புரிந்து வருவதற்கு ஷார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம படிக்கும் போது அது எப்படி சொல்லி படிக்கிறோன்னா, மத்தேயுவால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல், மத்தேயுவால் எழுதப்பட்ட நற்செய்தி, மார்க்குவால் எழுதப்பட்ட நற்செய்தி. ரைட், அதை தான் அவர் சொல்கிறார். ஸோ நான் முதல் பிரபந்தத்தை நான் உண்டு பண்ணேன். அதில் வந்து ஜீசஸுடைய லைஃபு, அவருடைய ப்ரீச்சிங், அவருடைய மினிஸ்ட்ரி பற்றி நான் எல்லாத்தையும் என்ன பண்ணேன் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்றத அவர் அங்கே சொல்கிறாரு. அடுத்தது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு டைம் பீரியட் சொல்கிறார் பாருங்க. 40 days அவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவருடன் பேசி அநேகம் தெளிவான திருசந்தாங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஸோ அன்றியும் அவர் அவர்களுடன் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஜீசஸுடைய ஃபைனல் மினிஸ்ட்ரியை தான் அவர் முதல் சாப்டரில் சொல்கிறாரு. அதில் சொல்ல வர ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் தரித்திருங்கள், வெயிட். அவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாங்க? 40 நாள் ப்ளஸ் 10 நாள், மொத்தம் 50 நாள். இந்த 40 நாள் எதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா, ஆண்டவர் அவங்க கூட இருந்தார் 40 நாள். ஆண்டவர் இல்லாமல் இன்னொரு 10 நாள் அவங்க வெயிட் பண்ணதாக தான் அங்கே கணக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 50 நாள் அவர்கள் காத்திருக்கிறார்கள், லூக்கா நமக்கு கொடுக்குற அந்த கணக்குப்படி. ரைட். ஸோ இந்த எருசலேமில் தரித்திருங்கள், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த வெயிட் அப்படின்றது எதை குறிக்குது? வெறும் அவங்க லிட்டரலாக காத்திருக்கிறது இல்லை. அந்த வெயிட், அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. லூக்கா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம். ஸோ ஜீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 40 நாள் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் எல்லாரும் எருசலேமில் இருங்கன்னு சொல்லி
40 நாள் அவங்க கூட இருந்து அங்கே ஜீசஸ் என்ன செய்கிறாரு? அநேக தெளிவான திருஷ்டந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடன் என்ன பண்றாரு? ஸோ ஒரு 40 days பீரியட் அவங்களுக்கு என்ன நடக்குதாங்க? ஒரு டீச்சிங் நடக்குது. நம்ம பொதுவாக உடனே ஸ்ட்ரைட்டாக பெண்டிகாஸ்ட் டேக்கு நம்ம போயிடுவோம். அப்போஸ் நடவடிக்கைகள் சொன்ன உடனே டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் அந்த ஹோலி ஸ்பிரிட்டை வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்க ஒரே நாளில் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிப்போச்சு? மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த பேதுரு ஒரே நாளில் என்ன ஆகிட்டாரு? மேடை பிரசங்கியார மாறிட்டாரு. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம அப்படி போயிடுறோம் டப்புன்னு. அப்படி நம்ம ஏன்னா எப்போவுமே நம்ம எப்படி விரும்புகிறோம்? இன்ஸ்டன்ட் ப்ரேயர் கூட எப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆமாம், அங்கே முடி போட்டு ஜோமெண்ட் வந்த உடனே நீங்கள் உங்கள் கோரிக்கை நிறைவேறிச்சிங்க என்னங்கன்னு சொல்லி ரிசல்ட் கொடுக்குறோம். அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். பட் பைபிள் நம்ம சொல்லிக் கொடுக்க நிறைய விஷயம் என்ன தெரியுமா? எப்போவுமே வெயிட், காத்திருங்கள். அதுக்கான நேரம், அதுக்கான டைம், அதுக்கான சூழ்நிலை, கடவுளுடைய சித்தம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். ஆனால் அந்த வெயிட்டுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக 40 நாள் அவர்கள் காத்திருக்கிறார்கள். சும்மா காத்தில்ல, அவங்களுக்கு அங்கே ஒரு டீச்சிங் போயிட்டு இருக்குது. 2 டீச்சிங் நடக்குது. ஒன்று, ஜீசஸ் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இன்னொன்று, இறையரசு, கிங்டம் ஆஃப் காட், ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை குறித்த அநேக விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் ப்ராசஸ் அந்த 11 பேருக்கு அங்கே போயிட்டு இருக்கு. வேறு இன்னும் கொஞ்சம் பேர் கூட வந்திருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து அங்கே ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி சர்ச். அப்படிதான் போட்டிருக்கோம், திருச்சபை ஏற்படுத்தப்படுதல். ஜீசஸே தான் அந்த சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போறாரு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகிற சபையில் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா காத்திருக்க சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளை ஏன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க 6வது வசனத்தில். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த கேள்வியே ஒரு புரிதல் இல்லாத ஒரு கேள்வி. ஒருவேளை அவங்களுக்கு இவ்வளோ டீச்சிங் எல்லாம் கொடுத்தோம், அவங்க கம்ப்ளீட்டாக இன்னும் சில விஷயங்கள் என்ன பண்ணிக்கல, லேர்ன் பண்ணிக்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ நீங்கள் இந்த ராஜ்யத்தை நம்ம இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைக்கும்? ஸோ இதுலேருந்து என்னெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டெரிட்டரிக்குள்ளே இருக்கு. அவங்க ஒரு பவுண்டரி விட்டு அவங்களால என்ன பண்ண முடியல, தாண்ட முடியல. அவங்க எப்போவுமே ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுடைய பவுண்டரி எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இஸ்ரேலுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் கிங்டம். அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு இயேசு எப்படி, மேசியா இயேசுவானவர் எப்படி அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார்? இவர் பண்ணுற டீச்சிங், பிரசங்கங்கள், இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இதை உருவாக்குவதற்கு எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் என்பதில் மட்டும்தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, இந்த ராஜ்யத்தை நீங்கள் எப்போ எங்களுக்கு திரும்ப கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தை, ஸோ உங்களுடைய வேலை அது இல்லை, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், ஃபேவரட்டான வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்ன இருப்பீங்க? ஆமாம், ஒரு ஊர் விட்டு போச்சு. எந்த ஊர்? ஒரு ஊர் விட்டு போச்சு. இதில் வெரி குட், கலிலேயா. ரைட், ஓகே. லூக்கா ஒருவேளை அவருடைய பாயிண்ட்ல லைக் கலிலேயா. மற்ற மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே போனார்? உங்களுக்கு முன்னே அவர் எங்கே போயிட்டாரு? கலிலேயா போய். ஸோ லூக்கா ஜெருசலேமை பாயிண்ட் பண்ணிட்டு வருவதனால அவர் கலிலேயாவை உலகத்தின் கடைசி பரிதில் சேர்த்துட்டார். பட் ஜீசஸுடைய மொத்த மினிஸ்ட்ரியே எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலிலேயாவை சுற்றி தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, போகிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீங்க? ரைட். இதோடைய அர்த்தம் என்ன? அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும்
உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீங்க? இது ரெண்டுத்துக்கும், இந்த கேள்விக்கு இந்த ஆன்சருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? என்ன சொல்ல வர்றார் இயேசு? ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்பார்ப்பு பொலிட்டிக்கல், அதுதான். உங்களுடைய எதிர்பார்ப்பு அரசியல், அங்கே இருக்கக்கூடிய யூத கலாச்சார அரசியல் அமைப்பை நீங்கள் ஏற்படுத்த நினைக்கிறீங்க. ஆனால் என்னுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல. என்னுடைய ராஜ்யம் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல், ரைட்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவல். அதில் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட், நம்மள கற்றுக்கிற முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல், ரைட்? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம்னு சொல்லும்போது ஜீசஸ் எதை பிரேக் பண்ணுறாரு? டெரிட்டரி பவுண்டரிஸை பிரேக் பண்ணுறாரு, யூனிவர்சல். ஸோ லூக்காவுடைய காஸ்பலோடைய பியூட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 4 நற்செய்தி நூலிலிருந்து லூக்கா எதில் மாறுபடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்காவுடைய நற்செய்தி வந்து யூனிவர்சல். இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக, உலக மீட்பராக அவர் சொல்கிறதுல அவருக்கு ரொம்ப ஒரு வேகமாக இருக்கார், ரைட்? அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல். ஆண்டவருடைய கிங்டம் எப்படிப்பட்டது? ஜீசஸும் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா வந்திருக்காரு. பட் ஜீசஸ் கிங்டம் இஸ் ஸ்பிரிச்சுவல் as well as it is universal. ஸோ இதை வெறும் ஆண்டவர் எங்களை போய் சாட்சியாக இருக்க சொல்லிட்டாரு, உலகம் முழு சாட்சியாக இருக்கு அப்படி சொல்லல. இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஜீசஸ் அவங்க கிட்ட ஒரு 4 லைன் சொல்லிட்டு போனாலும், அந்த 4 லைனை லூக்கா திருப்பி பின்னாடி இருக்கவங்களுக்கு எழுதினாலும் அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து புரிஞ்சிருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஜீசஸ் சிம்பிளாக அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டாருன்றது நமக்கு தெரிய வரும். ஒரு பெரிய விஷயத்தை ஜீசஸ் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, நீங்கள் ஒரு சின்ன டெரிட்டரியே நீங்கள் யோசிக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய அரசு இந்த உலகத்துக்கெல்லாமான அரசு. நீங்கள் நினைக்கிறத விட இது ரொம்ப பெருசு. அதனால தான் அங்கே நம்ம எப்படிலாம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்பிரிச்சுவல், அது யூனிவர்சல். அப்புறம் பாருங்க, அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஜெருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் முழுசும். அது சொல்ல வரதுக்கான காரணம் என்ன? உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியா இருங்க அப்படி சொல்லல. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போ. அவருடைய கிங்டம் எப்பவுமே எப்படி இருக்கும்? அவருடைய கிங்டம் வந்து என்னைக்குமே வந்து அதில் மதில் சுவரே கட்ட முடியாது. அவருடைய கிங்டம் என்னைக்குமே எப்படி இருக்கும்? எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும். அவருடைய கிங்டம் என்னைக்குமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அவருடைய மினிஸ்ட்ரி என்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அவர் சொல்ல வர்றார். அந்த மினிஸ்ட்ரிக்கு முடிவில்லை, அவரோட ராஜ்யத்திற்கு முடிவில்லை, அவரோட ராஜ்யத்தோட எக்ஸ்பேன்ஷனுக்கும் முடிவில்லை. அந்த ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அவர் திரும்பி வர வரை அந்த ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அது இட்ஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ். இவங்க எதிர்பார்க்கறது என்ன? இப்போவே எப்போ என் கையில் கிடச்சிரும்ன்றாங்க. எவ்வளோ வேகமாக அவங்க கேட்டாங்க பாருங்க, எங்கள் கையில் எப்போ கிடைக்கும்? இப்போ நம்ம ஒரு இது சொன்னோம்ல, நம்ம உடனே எதிர்பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க. எப்போ ஆண்டவரை கொடுப்பீங்க? எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்குன்றது என்ன ஆட்டிடியூடு? கன்சியூமர் ஆட்டிடியூட். எப்போ டெலிவரி? எப்போ சார் கொடுப்பீங்க? எப்போ நாங்கள் வாங்கிக்கலாம்? எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? எத்தனை மணிக்கு நாளைக்கு வரணும்? நான் டைம் பர்டிகுலராக அவைலபிலிட்டி. கிங்டம் ஆஃப் காடுக்கு அந்த மாதிரி பதிலே கிடையாது. என்னைக்குங்க நாங்கள் வந்து இயேசுக்கு சொந்தமாக்குவோம்? அதுக்கு பதில் இல்லை. இட்ஸ் அ கண்டினியூ ப்ராசஸ். கரெக்டா? இட்ஸ் அ கண்டினியூ ப்ராசஸ். இல்லைங்க நாளைக்கே நாங்கள் இந்தியாவே உலகத்தையே நாங்கள் வந்து சுதந்திரிச்சிருவோம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் அ கண்டினியூ ப்ராசஸ். நான் கம்ப்ளீட்டாக என்னைக்கு இது எப்போ நிறைவாகும்? நோ, அந்த நிறைவை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒர்க்கை பற்றி மட்டும் யோசிங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற விஷயத்தை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு என்ன பண்ணுறாருன்னா சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, ஸோ ஸ்பிரிச்சுவல், யூனிவர்சல், எக்ஸ்பேண்டிங். அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாரு பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துலலாம் யூ ஆர் கோயிங் டு பி மை விட்னஸஸ். விட்னஸஸ்னா என்ன அர்த்தம்? விட்னஸ்னா என்ன அர்த்தம்? விட்னஸ்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம். கரெக்டா? யார் விட்னஸ் ஆக முடியும்? ஆமா, விட்னஸ்ன்றது எங்க பயன்படும்? ஸோ அன்னைக்கு வந்து அரசாங்கத்துடைய எப்படி சால்வேஷன் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜோ, சால்வேஷன் இஸ் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். சொட்டீரியோஸ் அப்படின்னு சொல்றது மிலிட்ரி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். மிலிட்ரியில் தான்
இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெரிட்டரி அடி வாங்குதுன்னா இன்னொரு டெரிட்டரியில் இருக்கக்கூடியவர் அந்த டெரிட்டரியை வந்து காப்பாற்றுறதுக்காக மெசேஜ் அனுப்பும்போது சொட்டீரியோஸ்ன்னு போட்டு அனுப்புவாங்க. அப்போனா இங்கே இருக்கிற மிலிட்ரி கமாண்டர் என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு பட்டாலியன் அனுப்புவார். ஸோ சால்வேஷன்ன்றது வந்து மிலிட்டரியில் யூஸ் பண்ணப்பட்ட டேர்ம். அதே டேர்ம் தான் இங்கே சொல்லப்படுகின்ற விட்னஸ். பி மை விட்னஸ். எங்கே? ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி என்னை பற்றி யாருமே தெரியாத ஒரு இடத்துல அவங்கக்கிட்ட நீங்கள் யாரை சொல்லணும்? என்ன சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் தான் விட்னஸ். எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அதை நிறைய நேரத்தில் யோசிக்கிறதே இல்லை. என்னது ஆண்டவர் ராஜ்யமே இங்கெல்லாம் இல்லையே, இந்த இடத்துலலாம் சர்ச் இல்லையே, இந்த இடத்துலலாம் வந்து ஊழியமே நடக்கலையே. நோ, அந்த இடத்துல யார் இருக்கா? அந்த இடத்துல அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்கள் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லைக் ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லாமா? அதை ஒன் மேன் ஆர்மி. அது அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஆளாக தான் இருக்கீங்க. ஒரு பெரிய ஊர், நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. ஒரு பெரிய இடம், நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் யாராக இருக்கீங்க? விட்னஸ். யாருக்கு விட்னஸ்னா ஜீசஸ்க்கு விட்னஸ். ஸோ ஒரு 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 மிக பயங்கரமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணதுனால தான் ஒரு 30 to 40 இயர்ஸ்க்குள்ளே கிறிஸ்டியானிட்டி வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்கிற அளவுகளை கலக்கிட்டாங்க. காரணம் என்ன? எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அவங்களுடைய பர்பஸ் என்னென்னா விட்னஸ். அவ்வளோதான். வேறு எந்த பர்பஸும் கிடையாது. அவங்க பர்பஸ் விட்னஸ். ஸோ உலகம் முழுசும் நீங்கள் என்னவா இருந்துக்கிட்டு இருங்கன்னா யூ ஆர் மை விட்னஸ். ஸோ அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கால் ஜீசஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறார். சரி, ரைட். இதுக்கப்புறம் இவைகளை அவர் சொன்ன பின்பு, மூணாவது விஷயம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் என்ன பண்ணிடுச்சு? இயேசு விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை எந்தெந்த நற்செய்தி நூல்கள் சொல்றாங்க? மொத்தம் 4 நற்செய்தி நூல்கள். 4 நற்செய்தி நூல்கள். உங்களுக்கு பைபிள் டக்குன்னு கூட நீங்க திறந்துக்கலாம். மத்தேயு சொல்றாரா? சொல்லியா? லூக்கா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கு சொல்றாரா? மார்க்கு முடிவு அப்ரப்டா நிக்குது. 16 எலி 16:8 ரைட். ஓகே, 16:8 அதோட நிக்குது மார்க்கு. யோவான் ரைட். லூக்கா சொல்றார். லூக்கா 2 தடவையுமே சொல்றாரு. அங்கேயும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. சரி, இப்போ எப்படி பார்க்கலாம் அதை? ஏன் மற்ற 3 பேர் அதை சொல்லலை? ஏன் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே அசம்ஷன் தானே. மற்றவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பரமேறுதலையும் அவங்க பிரித்து பார்க்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரெசரெக்ஷன் அண்ட் அசென்ஷன் ரெண்டுமே இட் இஸ் எம்பாடிட் வித் ஈச் அதர். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலும் இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குது. கரெக்டாக நம்ம எல்லாரும் எதுக்காக காத்துட்டு இருக்கிறோம்? சரீர உயிர்த்தெழுதலுக்காகத்தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? காத்திருக்கோம். ஸோ சரீர உயிர்த்தெழுதலும் விண்ணேறுதலும் இட் இஸ் யுனைடெட். பட் லூக்கா என்ன பண்ணுறாருன்னா இல்லை நான் அதை பிரித்து சொல்லி ஆகணும்னு தான் அவர் பிரித்து சொல்கிறார். ஏன் அதை பிரித்து சொல்ல? ஸோ ஓகே, இப்போ நான் உங்களை அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் யாராவது ஒருத்தர் அப்போ இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்போ இன்னைக்கு அவர் இல்லையா? வேர் இஸ் ஹீ நவ்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேர் இஸ் ஹீ நவ்? அப்படி யாராவது ஒருத்தர் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? இஸ் இன் ஹெவன் சொல்லிடுவோமா? அப்படி சொன்னால் நம்மளோட நற்செய்தி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இஸ் வித் அஸ். இயேசு நம்மோடுன்னு பாட்டு பாடுறோம், இயேசு எங்களோடுன்றோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், நாங்கள் ஓசனா கீதா ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்ல. ஸோ இஸ் வித் அஸ். நான் உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார், எபினேசராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடைய காரணம் என்னன்னா இஸ் வித் அஸ். அவர் எங்கேயோ ஒரு என்னுடைய கண்களுக்கு மறைவான ஒரு டிஸ்டன்டான ஒரு இடத்துல அவர் மறைந்திருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ரைட். இப்போ அதை நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ லூக்கா என்ன சொல்றாருன்னா அவர் கண்களுக்கு முன்பாக அவர் மறைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றார். ஏன் லூக்கா இதை எம்பசைஸ் பண்ணி பேசுறாரு? ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆகுதா? லூக்காவோட நெசசிட்டி என்ன? ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? மார்க்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கம்மிங்காக
இந்த ஒரு ஒரு ஃபேஸை என்ன பண்ணுறாரு, கிரியேட் பண்ண. இவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், தேற்றரவாளன் என்ன பண்ணப்படுறாரு, தந்தரப்படுறார். ஸோ அவர் தந்தரப்பட்டார்ன்றதுக்காக இனி ஜீசஸை இனி யாருமே பார்க்க முடியாதுன்னு இல்லை. இதே லூக்கா திரும்ப 16ஆம் அதிகாரம், யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? 16ஆம் அதிகாரம் எடுதுங்க. 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை நான் செர்மனில் கூட அதை நான் சொன்னேன். 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 7ஆம் வசனம் 16:7 தமிழில் வச்சுருக்கவங்க தமிழ் அப்படியே படிச்சுக்கோங்க மனசுக்குள்ள. இங்கிலீஷ் யாராவது வச்சுருக்கீங்களா? When they had come to opposite Mysia, they attempted to go into Bithynia, but the Spirit of Jesus did not allow them. இது என்ன வெர்ஷன்? NRSV அண்ட் ஒரிஜினல் கிரீக் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த இடத்துல அதை அவங்க எப்படி போட்டுட்டாங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்னு பொதுவாக போட்டாங்க, ஆவியானவர் போட்டாங்க. ஆனால் இயேசுவின் ஆவியானவர் என்று ஆக்சுவலாக லூக்கா மென்ஷன் பண்ணுறார். திருவிவிலியத்தில் இயேசுவின் ஆவியானவர்னு இருக்கு. ரைட், இதுக்கு தான் நம்ம 2-3 முறை சேர்த்தாப்புல பைபிளை வச்சு படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இயேசுவின் ஆவியானவர் அப்படின்றது வந்து ஆத்தென்டிக் பேசிக் டெக்ஸ்ட். ஸோ அதே லூக்கா திரும்ப யாரை மென்ஷன் பண்ணுறாரு? ஈ மென்ஷன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அகைன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் போயிட்டாரு, அவர் சாப்டர் ஓவர், அனதர் சாப்டர் பிகின்ஸ் அப்படி இல்லை. அந்த அவுட் போரிங் ஆஃப் த ஸ்பிரிட் அதை சொல்லணுன்றதுக்காக, நான் போய் உங்களுக்கு ஒருத்தரை அனுப்புகிறேன் அப்படின்ற விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக லூக்கா வந்து அந்த ஒரு சின்ன கேப்பை வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா கிரியேட் பண்ணுறாரு. ரைட், ஓகே. அடுத்தது 4th, ஒரு நியூ டிசைபிளை செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் 4வது அவங்க பண்ணுற முக்கியமான விஷயம். இதுவும் பெண்டிகாஸ்டல் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே பண்ணிடுறாங்க. ஒரு டிசைபிளை செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே யார் யாரெல்லாம் இருந்தான்றது ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், ஆண்ட்ரூ, பிலிப், தோமா, பர்த்தலமேயஸ், மேத்யூ, அதுக்கடுத்தது ஒரு ஜேம்ஸு, அப்புறம் வந்து இன்னொரு சைமன், அதுக்கப்புறம் வந்து அங்கே ஜூடா. இவ்வளோ பேர் இருக்காங்க. அம்மா மாருங்க இருக்காங்க. அவங்களோட கூட மேரி இருக்காங்க, மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் இருக்காங்க. அதுக்கடுத்தது இவங்களோட பிரதர்ஸ் இருக்கிறாங்க, நிறையா பிரதர்ஸ் இருக்காங்க. மொத்தமாக டோட்டல் நம்பர் மேபி 120. ரைட், இப்போ பேதுரு எழுந்து நின்று. ஸோ லூக்கா எல்லா விஷயத்தையும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நமக்கு சொல்கிறாரு. யார் தலைவர்? ரைட், ஸோ அதுதான் அங்கே விஷயம். ஏன்னா அவர் தான் அது. ஏன்னா லூக்கா எழுதுறதுக்குள்ளே பேதுரு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார், நல்லா ஸ்ட்ராங் லீடர்ஷிப்குள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ ஜீசஸ் இருந்த அந்த பொசிஷனை வந்து இப்போ யார்கிட்ட போயிருக்கு? பேதுரு அந்த லீடர்ஷிப்பை எடுத்திருக்கிறார். அவ்வளோதான். ரைட், லீடர்ஷிப் எடுத்துகிட்டு அவர் நிறையா பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 18ஆம் வசனம், அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து. அப்படியா? யூதாஸ் தான் நிலத்தை வாங்கினாரா? அப்போ சம்பவத்தை சொல்லுங்க. அவங்க வாங்கினாங்க. ரைட், அவங்க வாங்கினாலும் மேபி ஏன் லூக்கா அந்த மாதிரி சொல்கிறாருன்னா, காசை அவர் வீசிட்டு போயிட்டாரு. வீசின காசை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வாங்கினதுனால காசுக்கு ஓனர் யார்? ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க, இந்த காசு எங்கள் காசு கிடையாதுன்றாங்க. நாங்கள் வாங்கிட்டா கொடுத்துட்டோம், இது வாங்க காசு, எங்களுக்கு இந்த காசு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் லேண்டுடைய ஓனர் யார் ஆகுறா? லேண்டுக்கு ஓனர் ஜூடாஸ் தான். ஏன்னா காசு, அதனால் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அந்த இடத்துல. இன்னொன்று அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் அதுதான், தலைகீழாக விழுந்தான். அது என்ன தலைகீழாக விழுந்தான்? ஆக்சுவலாக மேத்யூ அப்படி சொல்லலை. மேத்யூ என்ன சொல்கிறாரு? ஈ கமிட்டட் சூசைட் பை ஹேங்கிங் ஹிம்செல்ஃப். ஹேங்கிங் பண்ணுறார். பட் அப்போ எப்படி இங்கே தலைகீழாக விழுந்தான், வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து போயிட்டு இருந்தால், மேபி ஒரு நாளுக்கு மேலே கூட அவர் தொங்கியிருக்கலாம், அந்த கயிறு அறுந்து விழுந்திருக்கலாம், இல்லை அவருடைய பாடி பஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த அப்டேட்டட் வெர்ஷனை வந்து அவர் அங்கே கொடுக்குறாரு. அக்கெல்தமா அப்படின்ற பேர் அங்கே கொடுக்கப்படுது. சங்கீதத்தை கோட் பண்ணி பேசுகிறார். சங்கீதம் 69, Psalm 69 and 109 இதில் வர வசனங்களை கோட் பண்ணி அதை அவரை பற்றி அங்கே சொல்கிற 20ஆம் வசனத்தில் அவர் மென்ஷன் பண்ணுறார். மென்ஷன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்லி அதுக்கு கிரைட்டீரியா சொல்கிறார். என்ன கிரைட்டீரியா கொடுக்குறாருன்னா, இயேசுவானவர் நம்மிடத்தில் ஊழியம் செய்த நாளில் நம்ம கூட இருந்த ஒருத்தர் நம்ம கூட திரும்பவும் ஊழியத்தில் என்ன பண்ணணும், ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாப்புல, நாம் ஒரு ஆளை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். அப்படி செலக்ட் பண்ணும்போது 2 பேர் வராங்க. ஒருத்தர் யார்?
பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் அப்புறம் மத்தியா ஆகிய 2 பேரையும் அவங்க நிறுத்துறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சீட்டு போடுறாங்க. ரைட், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சர்ச் ஏன் சீட்டு போட்டாங்க? லூக்கா அதை மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. லூக்கா ஒரே வார்த்தையில் நினச்சா மத்தியாஸ் இவர்களுக்கு பதிலாக, யூதாஸுக்கு பதிலாக மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. வை சீட்டு லாட்? கரெக்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தம் 2 விதமான அரசாட்சிகளை இந்த உலகம் பார்த்துருக்கு. ஒன்று முடியாட்சி, சவரைனிட்டி, அதாவது ஒரு மன்னர் வந்து ஒரு ரெஜிம்ஸ் பார்க்குறோம். அந்த ரெஜிமில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னருக்கு அப்புறம் யார் வருவா? மன்னருடைய பையன் வருவான். இதுதான் ஒரு பக்கம் இருந்துச்சு. ரோமர்கள் எப்படி செலக்ட் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஜூலியஸ் சீசருக்கு அப்புறம் வந்தது அகஸ்டஸ் சீசர். அகஸ்டஸ் சீசர் ஜூலியஸ் சீசருடைய பையனா? அகஸ்டஸ் சீசருக்கு அப்புறம் வந்தவருக்கு திபெரியு ராயன் அகஸ்து ராயன் பையனா? எப்படி செலக்ட் பண்ணாங்க சக்சஸஸ்? இன்றைய மாடர்ன் ஜனநாயக சிஸ்டம், ஜனநாயகம் அதுக்கு ஆப்போசிட்ல சர்வாதிகாரம். ஜனநாயக சிஸ்டத்தை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு பார்த்து தெரியுமா உங்களுக்கு? இன்றைய நம்ம வச்சிருக்கிற பாராளுமன்றம், பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பார்லிமெண்ட்டை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? ரோம் தான் ஒரு பார்லிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செனட் அப்படின்னு பேர். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சிவிக்ஸில் வரும், செனட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செனட்டுக்கு ஒரு மெம்பர் ஒரு ஊர்லேருந்து வருவார். இப்போ இதுதான் வந்து ரோம கவர்மெண்ட்னா அங்கே கான்ஸ்டிடியூஷன் தொகுதிகள் இருக்கும். தொகுதிகளில் இருந்து செனட் மெம்பர் என்ன பண்ணுவார், வருவார். அந்த செனட் மெம்பராக வரக்கூடியவர் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃபேமஸான பர்சனாக, வெல்த்தியாகவும் இருப்பார், அதே நேரத்தில் பவர்ஃபுல் பர்சனாகவும் இருப்பார். அவர் தான் வந்து செனட் மெம்பர். அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கான இந்த பிலாத்தோர் உடை உடுத்திருப்பார் பாருங்க, நம்ம இந்த மூவிஸில் பார்க்கும்போது அந்த மாதிரியான ட்ரெஸ்ல வருவார். இந்த செனட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, யார் தலைவர் கமாண்டரோ அந்த கமாண்டருக்கு ஓட்டு போட்டு தான் அந்த கமாண்டரை செலக்ட் பண்ணுவாங்க. அகஸ்டஸும் ஒரு கமாண்டர் தான், ஜூலியஸும் ஒரு கமாண்டர் தான், திபேரியஸும் ஒரு கமாண்டர் தான், டைட்டஸும் ஒரு கமாண்டர் தான், வெஸ்பாசியன் ஒரு கமாண்டர் தான், டொமிஷியன் ஒரு கமாண்டர் தான், கான்ஸ்டன்டைன் ஒரு கமாண்டர் தான். ஸோ இந்த கமாண்டர்ஸ் தான் இவங்கெல்லாம். இந்த கமாண்டர்ஸை தான் ஒரு அஞ்சு கமாண்டர் இருப்பாங்க. 5 ரீஜன் 5 கமாண்டர் இருப்பாங்க. இந்த கமாண்டர் அதாவது இராணுவ தலைவர்கள். இதில் 5 இராணுவ தலைவரில் ஒரு இராணுவ தலைவரை அரசனாக என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. பட் அரசன் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் செனட்டில் பாஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ரைட். ஆனால் அரசர்கள் அதுக்கப்புறம் அதிகாரம் வந்ததுக்கப்புறம் செனட்டையே மாற்றிடுவாங்க. செனட் மெம்பர்ஸே அவங்க கொண்டு வருவாங்க, புது செனட் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இது பேர் என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் பாலிடிக்ஸ். இது வந்து பாலிடிக்ஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? போலீஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. போலீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டவுன், சிட்டி. ஸோ சிட்டியில் பண்ணப்பட்ட அரசியல் பேர் தான் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் அதான் இப்போ சென்னை மெட்ரோபாலிஸ். ஸோ நீங்கள் படிக்கும்போது நாங்கள் நீங்கள் கிரீக்கில் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தெசலோனிக்கா போலீஸ்லேருந்து நாங்கள் பிலிப் போலீஸ்க்கு போனோம். நாங்கள் அங்கேருந்து ஸோ பவுல் என்ன பண்ணோன்னா ஒரு போலீஸ் போனோம், அந்த போலீஸ்லேருந்து இந்த போலீஸ் போனோம், அந்த ஸோ இதுதான் பாலிடிக்ஸ். ஒவ்வொரு போலீஸ்லேயும் ஒரு தலைவர், ஒரு செனட்டர், ஒரு சின்ன கவர்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வச்சிருக்கிற ஊராட்சி, அதுக்கு மேலே இந்த சிஸ்டம் இருக்குது பாருங்க, உலகம் முழுசு இன்னைக்கு அதான் சிஸ்டம். ஆல்மோஸ்ட் எந்தெந்த நாடுகள் ஜனநாயகம்னு சொல்கிறாங்களோ அந்த நாடுகளெல்லாம் இந்த சிஸ்டம் இருக்கும். சர்வாதிகாரம் டிக்டேட்டர்ஷிப்பில் இருக்கிற நாடுகளில் அது சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும். பட் பார்லிமெண்டேரியன் சிஸ்டம் இருக்கிற நாடுகள் எல்லாமே ரோமாபுரி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுது. சரி, உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் சீட்டு குலுக்கி போடுற சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்குது, கூட ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவுமே ஆமாம் எவ்வளோ டெமோக்ரஸின்னு தெரியல. பட் இங்கே தான் டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் டெமோக்ரஸியை அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் யாருன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தா அன்றைக்கி ஓட்டிங் போயிருக்கலாமா? ஓட்டிங் போயிருக்கலாம். 120 பேர் உள்ளே இருக்காங்க, 2 பேர் வந்தாச்சுன்னா மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 118. அப்போ எத்தனை ஓட்டு வாங்கினா வின்னு? இந்த சிஸ்டம் இப்போ எங்கே இருக்குது? சர்ச்சிலே இருக்குது.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னதான் நம்ம டெமோக்ரஸி சிஸ்டம் இட்ஸ் வெரி டெமோக்ரஸி நம்ம ரொம்ப தூக்கி வைக்கிறோம், டெமோக்ரஸி இஸ் த பெஸ்ட்ன்ட்டு. பட் ஆதி திருச்சபையில் தே நெவர் ப்ராக்டிஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஏன்னா இதுலேயும் வந்து ஃபேவரட்டிசம் ப்ளே பண்ணிடும். யாரோ ஒருத்தர் வலிமை இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ப்ளே பண்ண. ஸோ இங்கே லாட் கொடுக்கும்போது என்ன ப்ளே பண்ணாது? ஏன் கொடுப்பாங்க? நான் அதில் பொதுவாக சொல்கிறேன், இன்றைக்கி நாம் இந்த சிஸ்டத்தை ஸ்டிக் ஆன் பண்ணிட்டோம். வி ஆர் என்ஜாயிங் த சிஸ்டம். அதனால இது வேறு வழியில் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆனால் பாருங்கள், நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, சீட்டுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் என்ன ஆயிரும்? சால்வ் ஆகிடும். ஏன்னா அங்கே எதுக்குமே யார் வேணால் என்ன பண்ணலாம், யார் வேணாலும் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு நாள் இதை பற்றி நம்ம பெரிய விரிவாக பேசலாம். ஆக்சுவலாக நிறைய விஷயம் இல்லை இருக்குது, நிறைய நம்ம இதை குறித்து சீட்டு போடுறது ஏன் பின்னால் பழக்கப்பட்டு வரலன்னு வரும்போது இட்ஸ் ஒரு பெரிய விஷயம். என்னென்னா சீட்டுன்னு வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, விருப்பம் இருக்கவங்க பேரை கொடுங்கன்னா எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்குது? சீட்டு இருக்குது. இல்லை உனக்கு ஓட்டிங்கன்னும் போது அங்கே தோல்வின்னு ஆயிடுது. சீட்டில் தோல்வின்ற ஒன்று கிடையாது, நான் செலக்ட் பண்ண படலைன்றது வருது. ஸோ ஓகே, நம்ம அதை பற்றி இன்னொரு நாள் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அன்றைக்கி சர்ச் வந்து எவ்வளோ பக்காவாக, எவ்வளோ கிளியராக அவங்களுக்குள்ள ஒரு 2 டிவிஷன் குரூப் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சர்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி அங்கே ஒரு மனதாக இந்த 2 பேரும் ப்ரேயர் பண்ணி சீட்டை போடுவோம், யார் செலக்ட் ஆனாலும் ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்தை சர்ச் வந்து எடுத்துருக்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா அதை பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது. 12 அப்போஸ்தலர்களை ஒருத்தரை செலக்ட் பண்ணுற இடம், அது கொஞ்சம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ், நம்ம அதை பார்ப்போம். பட் இங்கே 12 அப்போஸ்தலர்களில் கண்டிப்பாக ஐயா அந்த சீட்டு குழுக்கள் வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆக்சுவலாக ஒழிஞ்சு போயிடும். ரைட், எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும், நான் மைக்கிலே சொல்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல சிஸ்டம். ஆக்சுவலாக இட்ஸ் சர்ச்சோடைய ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு பல விதத்தில் அது பயனாக இருக்கும். ரைட், இப்போ இந்த சீட்டு குலுக்கி போடுறது வந்து கிறிஸ்டியானிட்டியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பைபிளை டக்குன்னு எடுத்து ஒரு வசனம் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பாஸ்டர்ஸ், ப்ரீச்சர்ஸ் வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த போர்ஷன் படிக்கும்போது எனக்கு என்ன அது தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு தே ஹேவ் எ க்ரைட்டீரியா. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு எதனாலும் நம்ம அந்த லாட்டில் போட முடியாது. ஸோ அது வந்து ஒரு காட்லி இன்ஸ்ட்ரக்ஷன் படி இருக்கணும். ரெண்டாவது வந்து தே ஆர் ப்ரேயிங் டு காட். ஜஸ்ட்டு வந்து யாரையாச்சும் கூப்பிட்டு எடுங்கன்னு இல்லாமல் ப்ரேயர் பண்ணிவிட்டு உமக்கு சித்தமானவர் வரட்டுன்ற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதுதான். தேங்க்யூ ஐயா. கண்டிப்பாக. ஸோ டெமோக்ரஸிக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். டெமோக்ரஸி பெஸ்ட்டுன்றது வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். டெமோக்ரஸி இதுதான் தி பெஸ்ட் கிடையாது, அதுக்கும் தேர் மேபி ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஒரு 200 வருஷம் கழிச்சு டெமோக்ரஸி இருக்குமான்னு தெரியலையே. அப்போ இருக்கிறவங்க கண்டிப்பாக தே மே ஹேவ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தடாலஜி. இல்லை, ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணுறதுக்கு 2-3 அக்கேஷன் இருக்குது. யோவான் என்ன சொல்கிறேன்னா, உயிர் தெழுந்து வந்த இயேசு உடனே ஊதி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கரெக்டு தான் ஐயா. இப்போ நாம் செய்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறத பதிலாக என்ன சொல்ல வராங்கன்னா, இன்றைக்கி வந்து உலகம் வந்து த பெஸ்ட்டு வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுது. ஆனால் டெமோக்ரஸி அட்லீஸ்ட் ஒரு 100-150 வருஷமாக டெமோக்ரஸி ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் டெமோக்ரஸியாலையும் மிகப்பெரிய மாற்றங்களை என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. ஸோ அன்னைக்கு சர்ச்சு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்குது. நான் இதுதான் ஆல்டர்னேட்டிவ் சொல்ல மாட்டேன், ஆனால் வேறு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக தேவைப்படுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெமோக்ரஸியும் தாண்டி பார்க்க வேண்டிய சூழல் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி. ஏன்னா டெமோக்ரஸி நம்ம பல வருஷமாக பார்த்துட்டோம், அதனால எந்த அளவுக்கு பயன் கிடைச்சதுன்றது உலக அளவில் நான் சொல்கிறேன், உலக அளவில் பேசுகிறோம். இன்னும் ஒரு புதிய சிஸ்டம், ஒரு புதிய நடைமுறைகள், இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் டெமோக்ரஸி வந்து பண்ண வேண்டிய வழி இருக்குது. ஏன்னா டெமோக்ரஸியும் அங்கேயும் அந்த CRACY கிரஸி, டெமோக்ரஸி இல்லைன்னா அரிஸ்டோக்ரஸி, ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அரிஸ்டோக்ரஸியில் யாரோ ஒருத்தர் தாம் பிறந்ததுனால அந்த பவரை வாங்கிட்டாப்ல, இன்னாருக்கு மகனாக பிறந்ததுனால பவர் கிடச்சிருச்சு. டெமோக்ரஸியில் இன்னொருத்தர் பவர்ஃபுல் பர்சன் அந்த பவரை என்ன பண்ணுறாப்புல, என்ஜாய் பண்ணுறாப்புல. ரெண்டுத்துலேயுமே யாரோ ஒரு குறிப்பிட்ட பர்சன் கிட்ட என்ன இருக்குது, பவர் இருக்கு. கரெக்டாக? யாரோ ஒரு குறிப்பிட்ட பர்சன் அவ்வளோ பவரையும் கையில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாப்புல.
கரெக்டா? ரைட். ஸோ சர்ச் என்ன பண்ணுதுன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரேன். ரைட். அதுக்காக சீட்டு குளிக்க போடுறது தான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் சில நேரங்களில் டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி க்ரைட்டீரியாஸை கரெக்டாக பண்ணலன்னா அதுலேயும் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அடுத்த சாப்டருக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த பெண்டெகாஸ்டலுக்கு வந்துடும். பாயிண்ட் 2 இப்போ தான் வந்திருக்கிறோம். பலத்த காற்று அடித்தது. லூக்கா என்ன சொல்றாருன்னா அந்த பெண்டிகாஸ்டல் ஈவெண்ட்டில் காத்து மிக வேகமாக வீசப்பட்ட ஒரு காத்தை பற்றி சொல்றார். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம எங்கே பார்க்குறோம் காத்து. அந்த எக்ஸோடஸில் அந்த கடல் செங்கடல் பிளக்கிறதுக்கு முன்பாக நிறைய பைபிள் அக்கேஷன்ஸ் இருக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரலாம். எங்கெல்லாம் கடவுளுடைய செயல்பாடு வல்லமையாக நடக்குதோ அங்கெல்லாம் அந்த காற்று வீசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அங்கே மக்களுக்கு தரப்படுது. ரைட், அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கினிமயமான நாவுகள். அக்கினிமயமான நாவுகள் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களா, ஜூவிஷ் ரபாய்ஸு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய தலை பற்றிக்கிட்டு எரியும். அதாவது பைபிளை ரீட் பண்ணும்போது அவங்களுடைய தலை பற்றிக்கிட்டு எரியும். குறிப்புகள் எழுதியிருக்காங்க. நம்ம இப்போ யாரும் பார்க்கல. என்னன்னா அந்த இதை வாசிக்கிறாங்க இல்லையா, பைபிள் வாசிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சில் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள், ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸில் காஸ்பல் ரீடிங் வாசிக்கும் போது 4 பேர் ஒரு துணியை பிடிச்சிட்டு வருவாங்க, கோல்டு துணியை பிடிச்சிட்டு வருவாங்க. அதுக்கு நடுவில் தான் அந்த பைபிளை எடுத்துக்கிட்டு அவர் நடந்து வருவார். காஸ்பல் ரீடிங் வாசிக்கும் போது காஸ்பல் ரீடிங் வாசிக்கிறது தான் ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த சர்வீஸ். அப்படியே அவ்வளோ பேர் ஆக்சுவலாக சர்வீஸில் அங்கே சர்ச்சஸில் என்ன இருக்காது, சேர்ஸ் இருக்காது. சர்ச்சில் எங்கேயுமே சேர் கிடையாது. 2 hours வர்ஷிப், நோ சேர்ஸ். ஆமாம், பைபிள் வந்து இங்கே வச்சு நின்று வாசிப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, அதை வாசிக்கும் போது கடவுளுடைய ஆவியானவர் இறங்குறாரு சொல்லிட்டு the proclamation of the word. அவங்க சும்மாலாம் வாசிக்க மாட்டாங்க, அப்படியே பாடுவாங்க. அப்பொழுது பலத்த காற்றுன்னு சொல்லிட்டு அவங்க பாடுவாங்க. ஆமாம், அதை அவங்க ப்ரொக்ளைம் பண்ணி அவங்க வாசிப்பாங்க. ரைட். அப்படி அவருடைய அருட்பொழிவை பற்றி அவங்க பேசுகிறது தான் அந்த நாவுகள். அதே மாதிரி இவங்க தலையிலையும் அந்த நாவுகள் வந்தது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள். கிரீக்கில் க்ளாசலேலியா, அதாவது க்ளாசா அப்படின்னு சொல்கிறது வந்து டங், நாக்கு, க்ளாசா. ஸோ அந்த பல பாஷைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ரைட். இதை நம்ம எப்படி பார்க்குறது, அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பேசுகிற விஷயமும் இதுவும் ஒன்றா அப்படின்னு பார்க்கும்போது இது 2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க. அவர் அங்கே பேசிட்டு இருக்கிறது இல்லை, பாஷை அதாவது அங்கே புரியலை. இங்கே பேசுகிற பாஷை எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கு என்ன பண்ணுது, புரியுது. வேற மொழிகளில் பேசுகிறாங்க, புரியுது. ஸோ இந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரியர் பிரேக்கிங். இந்த ரோம பேர் எதுக்காக இந்த பாஷைகள் அவங்க பேசினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் எம்பையரோட லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன, லாட்டின். அதே நேரத்தில் மக்களால் பெரிதும் பேசப்பட்ட லாங்குவேஜ் வந்து கிரீக். லாட்டின் அண்ட் கிரீக், இந்த 2 லாங்குவேஜை தவிர மற்ற லாங்குவேஜ் எதுக்குமே என்ன கிடையாது, அங்கே அப்ரூவலே கிடையாது. ரைட். எப்போவுமே வரலாற்றில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்கு. எப்போவுமே வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது அந்த பவர், அகைன் யார் அந்த பவரில் இருக்காங்களோ அவங்க விரும்புகிற லாங்குவேஜை மற்றவங்க மேலே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்போவுமே இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லாங்குவேஜஸ்ன்னு சொல்லும்போது நம்ம உலகத்தில் ஃபஸ்ட்டு நோன் பவர்ஃபுல் லாங்குவேஜாக பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கேடியன். இந்த அக்கேடியன் அப்படின்னு சொல்லப்படுற லாங்குவேஜ் தான் அந்த மெசபடோமியா, அந்த சுமேரியா, அங்கிருந்து எமர்ஜ் ஆன ஒரு பெரிய பழைய லாங்குவேஜ். இன்றைக்கி அந்த லாங்குவேஜ் கிடையாது, அக்கேடியன். அந்த அக்கேடியன் லாங்குவேஜுக்கு அப்புறம் ரொம்ப பெருசு ஃபேமஸான லாங்குவேஜ் என்னவா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஜிப்ஷியன். ஏன் இஜிப்ஷியன் லாங்குவேஜ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட் பொருளாதாரத்தில் வளரும் போது, எகிப்திய கலாச்சாரம் பெருசாக வளரும் போது, பார்வோன்கள் பெருசாக வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இஜிப்ஷியன் லாங்குவேஜை உருவாக்குனாங்க.
அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இஜிப்ஷியன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அக்கேடியன் இந்த லாங்குவேஜ் எல்லாம் மிக்ஸ் ஆகி உருவாங்கின ஒரு புது லாங்குவேஜ் தான் அந்த லாங்குவேஜ் இஜிப்ஷியன். இஜிப்ஷியன் லாங்குவேஜுக்கு அப்புறம் பெரிய பவர்ஃபுல் லாங்குவேஜ் உருவானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஷியன். பர்ஷியன் பர்ஷியன் லாங்குவேஜ் யார் உருவாக்கின, கோரேஸு, நம்ம நேபுகாத் நேச்சர், கோரேஸ் இவங்க டைமில் உருவான லாங்குவேஜ் தான் பர்ஷியன். இன்னைக்கு இருக்கு. அதை இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா பார்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்சி லாங்குவேஜ், ரைட். பர்ஷியன் பர்ஷியன் லாங்குவேஜை மறைச்சி உருவாகின ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா க்ரீக் லாங்குவேஜ். ஏன்னா அலெக்சாண்டர் த கிரேட் தான் கூட போகும்போது என்ன லாங்குவேஜ் கொண்டு போனாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் லாங்குவேஜ் கொண்டு போனார். அலெக்சாண்டர் த கிரேட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தான் கூட கொண்டு போன சோல்ஜர்ஸ் எல்லாரும் திருமணம் ஆகாதவர்களை தான் கொண்டு போனார். போகிற வழியில் தான் அவங்களுக்கு திருமணம். அவங்க எல்லாருமே மிக்சட் மேரேஜ் தான் பண்ண சொன்னார். ஏன் பண்ண சொன்னார்னா கிரேக்க கலாச்சாரமும் கிரேக்க பண்பாடும் கிரேக்க நாகரிகமும் உலகம் முழுசும் பரவணும்னா அதுக்கு ஒரே வழி என்னதான், ஈஸ்ட் வெஸ்ட் மேரேஜ்னு ஒன்று நடத்தினார். அவர் கூட கொண்டு போன எல்லா சோல்ஜர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பெண்களுக்குமான திருமணத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி விட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய வழியில் வந்த வாரிசு மூலமாக இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அரசர்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க. கிரீக் கல்ச்சர், இந்தோ கிரீக், அதை ரெண்டுத்தையும் உருவாக்கி தான் நிறைய ஆர்கிடெக்சர், கோத்திக்னு சொல்லுவாங்க ஆர்கிடெக்சர், இப்படி ஊசி கோபுரங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதுவும் இந்தியாவில் பல இடங்களில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. கிரீக் கல்ச்சர், கிரீக் லாங்குவேஜ், கிரீக் நம்பரிங் சிஸ்டம், கிரீக் கேலண்டர்ஸ், கிரீக் ஃபெஸ்டிவல், கிரீக் காட்ஸ், கிரீக் ஃபுட், இது எல்லாமே அந்த காலத்திலே இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணிருச்சு, நுழைஞ்சிருச்சு. ஓகே, கிரீக். இந்த கிரீக்கு அப்புறமா உலகத்தில் டாமினேட் பண்ண லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லாட்டின் லாங்குவேஜ். ஸோ லாட்டின், அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கேத்தலிக்கில் நடக்கிற மாஸ் வந்து எந்த லாங்குவேஜ் தான் நடக்கும், லாட்டின் தான் நடக்கும், லாட்டின் சர்வீஸ் தான் நடக்கும். அவங்களுக்கு கேத்தலிக்கு லாட்டின் பெரிய லாங்குவேஜாக இருக்கிறப்ப ப்ராட்டஸ்டன்ஸ்க்கு என்ன லாங்குவேஜாக மாறி போச்சு, இங்கிலீஷ். இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கே வந்து நிறைய இடங்களில் பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் லாட்டினுக்கு அப்புறம் எல்லாமே டாமினேட் பண்ணது உலகத்தை 2 லாங்குவேஜ் தான், ஒன்று ஃப்ரெஞ்சு, இன்னொன்று இங்கிலீஷு. ஆனால் இங்கிலீஷ் கூட போட்டி போட முடியாமல் ஃப்ரெஞ்சு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக மூச்சு வாங்கிடுச்சு. ஸோ இங்கிலீஷ் உலகம் முழுசும் டாமினேட் பண்ணிட்டேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தியாலஜிக்கல் காலேஜுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா தியாலஜிக்கல் காலேஜுக்கு லைப்ரரி புக்கில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் ஜெர்மன். அதுவும் போச்சு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னாலே ஜெர்மன். ஸோ அந்தந்த காலகட்டத்தில் ஒரு லாங்குவேஜ் ரைஸ் ஆகி டவுன் ஆகிருக்குது. ஆனால் ஒரு லாங்குவேஜ் என்ன பண்ணுறதுன்னா எல்லா லாங்குவேஜும் சாப்பிடுது, உழுங்குது, ரைட். ஸோ சாப்பிட்டு பெரிய லாங்குவேஜ் ஆகுது. ஏன் இந்த லாங்குவேஜ் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி பார்த்தீங்கன்னா தானியல் 1:1 நீங்கள் பார்ப்பீங்க. 1 10 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு இந்த பாபிலோன் லாங்குவேஜ் என்ன பண்ணுங்க, டீச் பண்ணுங்க. ஏன் லாங்குவேஜை டீச் பண்ண சொல்கிறாங்க, லாங்குவேஜ் இஸ் கல்ச்சர். ஒரு லாங்குவேஜை ஒருத்தவங்க படித்து அந்த லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, ஆமாம், the language and culture is very very important. இது மிஷனரிஸ்க்கு இது தெரியாது. மிஷனரிஸ் என்ன பண்ணாங்க, வந்தாங்க கடன்னு பாமாலை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஜெர்மன் பாமாலை எல்லாத்தையும் தமிழில் அடிச்சு விட்டாங்க. நம்ம ஆளுங்க மொத்த பாமாலையும் உயிரை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஓன்னு கத்தி பாடுறாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லோக்கல் கிறிஸ்டியன் லிட்டரேச்சர் மியூசிக்கே என்ன பண்ணி போச்சு, சரிப்பா எங்கள் பாட்டை நீங்கள் பாடுறீங்கப்பா, உங்களுக்குன்னு பாட்டு இருக்காப்பா, எங்களுக்குன்னு பாட்டா, எங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டையும் தந்தானை துதிப்போம் அப்படி ஃபாஸ்ட்டாக போட்டா. ஆக்சுவலாக அந்த பாட்டு அப்படி பாட முடியுமாண்டா, அப்படி பாட முடியாது. அதுக்குன்னு ஒரு கீர்த்தனைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு ராகம் இருக்குது. அதையும் என்ன பண்ணிட்டோம். ஸோ சர்ச்சஸ் வந்து டோட்டல் வெஸ்டர்னைசேஷனுக்குள்ளே போச்சு. இதுலேருந்து இப்போ வெளியில் வர்றதே இப்போ எவ்வளோ வந்திருப்போம்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம மேலே ஒரு முத்திரைகள் குத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நம்ம என்னென்ன வெஸ்டர்ன் முத்திரை நம்ம மேலே குத்தப்படும் போது தான் நம்ம யோசிக்கிறோம், நோ வி ஹாவ் டு கம் பேக் அப்படின்றதே இப்போ தான் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். 1910 கவுன்சிலில் தான் மிஷனரிஸே சொன்னாங்க, நோ இதுக்கப்புறம் வந்து இந்தியன் சர்ச் ஷுட் பி இண்டியனைஸ்ட், த இண்டியனைசேஷன் ஷுட் ஹேப்பன். ஏன்னா அந்த கல்ச்சரை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலாக நம்முடைய காஸ்பல் போகிற வேகம் ஆக்சுவலாக என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஆதி திருச்சபை அதை செய்யலை. ஆதி திருச்சபை ரெஸ்பெக்டட் ஆல் கல்ச்சர்ஸ். அதை நம்ம போக நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இங்கே பாருங்கள், லூக்கா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, மொத்தம் எத்தனை, 15. நான் கரெக்டாக என்னன்னா தெரியலையே. ஸோ 15 இடம். இது என்ன, எதுக்காக இந்த அவ்வளோ பெரிய லிஸ்ட் கரெக்டாக கொடுக்குறாரு,
இது அத்தனை தான் ரோமர் பேரரசுடைய ஸ்டேட்ஸ். எப்படி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, கேரளா, குஜராத், கர்நாடகா அப்படி சொல்கிற மாதிரி. ஸோ டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணிட்டார். இப்போ பாருங்க, பார்த்தர் மேதர் எங்கே இருக்குது? யாராவது நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? பார்த்தா மேதா ரெண்டு எங்கே இருக்குது? மேடிஸ் மேதியனாகிய தரியு. அப்போ மேதக் எங்கே இருக்குது? மேடக்குன்ற பாருங்க, பெர்ஷியா இந்த பக்கம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் வந்து அரேபியா, இந்தியா, ஆப்பிரிக்கா, இதுக்கு மேலே யூரோப். ஸோ ரோம் இங்கே தான் இருக்குது. ஆனால் பிரான்ச் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எல்லா ரோமுடைய சுற்றி இருக்கிற பிரான்ச் எல்லாத்தையும் டோட்டலாக கவர் பண்ணுறார். ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ், அவ்வளோ ஸ்டேட்ஸ்லையும் பேசப்படுகிற அத்தனை லாங்குவேஜையும் எங்கே பேசுகிறாங்க? ஜெருசலேமில் ஒரு பாயிண்டில் பேசுகிறாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து லூக் கொண்டு வர்றாரு. என்னென்னா, ஜீசஸ் யூனிவர்சல் சேவியர்ன்றதை இந்த செய்தி மூலமாக அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தடைகளை உடைப்பவர் என்பதை பேசுகிறார். இதை செகண்ட் பாபேல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா பாபேலில் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் பேசினாங்களா, இல்லை ஒரு லாங்குவேஜ் பேச வைக்கப்பட்டாங்களா? நீங்க 10ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா ஆதி ஆகமத்தில் அங்கு பூமி எங்கும் பலவித பாஷைகள் உருவாயிருந்தன, அவரவர் பாஷைக்கு ஏற்ற மாதிரி குடியேறினாங்கன்னு தான் போட்டிருக்கு. 11ஆம் அதிகாரத்தில் வந்தால் என்ன ஆகி போச்சுன்னா, பூமி எங்கும் ஒரே பாஷை இருக்குன்னு போட்டுருச்சு. அப்போ பல பாஷையாக இருந்ததை ஒரு பாஷையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாற்றிருக்காங்க. கரெக்டா? ஒரு பாஷையை மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜென்ரேஷன் போதும். ஒரு மொழியை நான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டேன்னா அந்த மொழி ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலே அழிஞ்சிரும். இட்ஸ் ஃபினிஷ்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் மக்கள் பண்ணாங்கன்னா ஒரு தலைமுறைக்கு அந்த மொழியே என்ன பண்ணிடும்? ரைட். ஸோ இது எவ்வளோ பெரிய கடமை பாருங்க. நமக்குமே கடமை, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய மொழியை சொல்லிக் கொடுப்பது வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய கடமை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே மொழியை மாற்றி இருக்கிறார்கள். ஏன் மொழியை மாற்றுறாங்க? ஒன்று கல்ச்சுரல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலை வாங்க முடியும். எதுக்காக IELTS எக்ஸாம் எழுதுறாங்க? நம்ம சொன்னால் அவன் நீங்கள் ப்ளீஸ் கம் அகைன் ஒரு முறை சொல்லுங்கள் அப்படி சொல்லக்கூடாது. சொன்னால் அதை அப்படியே கேட்டு என்ன பண்ணோம்? நான் என்ன ஸ்டைலில் சொல்கிறேனோ அதே ஸ்டைலில் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க வந்து புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய கல்ச்சரு நான் விட்டு தர முடியாது. ஏன்னா நான் பலமானவன். நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்கன்னா எங்கள் கல்ச்சர் நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களை மாதிரி பேச நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறதா இருங்க. ஸோ இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்ச்சுரல் வேல்யூ எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இங்கே அது உடைக்கப்படுகிறது. இங்கே என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா, ஆண்டவர் அவர் தான் கலாச்சாரங்களை ஏற்படுத்தினவர். ஸோ இங்கே பெந்தகோஸ்தே லாங்குவேஜ் மூலமாக இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் யூதேயா, எருசலேம், யூதேயா, சமரியா, உலகம் முழுசும் போங்கன்னாரு பாருங்க. அது இங்கு நிறைவேறுகிறது. இங்கே ஒரு பாயிண்ட்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத்தனை ஊரும் என்ன பண்ணிட்டாங்க? இங்கே ரீச்ட் இட். ஸோ ரைட், அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை நம்முடைய மொழியில பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சாங்களாம். சில பேர் இது என்னமா முடியும்னு சொல்லிக்கிட்டாங்களாம். சில பேர் வந்து இவங்க என்ன பண்றாங்க? மதுபானத்தினால இவங்க குடிச்சிருக்கிறாங்க, அதனால இவங்க வேற லாங்குவேஜ்ல என்ன பண்றாங்க? அப்படிதான் அவங்களுக்கு தயக்கமா இருந்திருக்கு இவ்வளவு நாள், கொஞ்சம் கொஞ்சம் கற்று வச்சுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு அந்த தயக்கம் போயிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃப்ரீயாக தெரிஞ்ச இங்கிலீஷில் என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. ரைட், அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ தான் பேதுரு உடனே எழும்புறார். ஆனால் பாருங்கள், அங்கே பாருங்கள் இன்னும் பியூட்டிஃபுல்லாக. அப்பொழுது பேதுரு அந்த 12 பேர் அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் எழுந்து நிற்கல, அந்த 12 பேர் எழுந்து நிற்கிறாங்க. ஏன்? அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு ஆள் எழும்பல, 11 பேர் 12 பேர் அப்படியே எழும்புறாங்களாம். அதோட அர்த்தம் விட்னஸ். நாங்கள் தான்ப்பா சாட்சிங்க, நீ பேசு, நாங்களாம் சாட்சி. ரைட், இப்போ பேதுரு பேசுகிறாப்புல. ஸோ பேதுரு பேசுகிற பிரசங்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரசங்கமா குட்டி பிரசங்கமா?
இது பெரிய பிரசங்கமா குட்டி பிரசங்கமா? யாரெல்லாம் இது பெரிய பிரசங்கம்னு சொல்றது? அட பாவமே, 3 நிமிஷம் கூட வரல இதை படிச்சா. இத நீங்க 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க, 3 நிமிஷம் கூட வரல. ஆக்சுவல் பிரசங்கம் இது கிடையாது. லூக்கா வந்து நமக்கு ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறாரு, ஒரு சின்ன சுருக்கி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக 3 நிமிஷத்தில் ஒன்றும் பெருசாக என்ன பண்ண முடியாது, கன்வே பண்ண முடியாது. அவர் நிறைய நேரம் பேசினதை லூக்கா நமக்கு 3 நிமிஷம் கொடுக்குறாரு. ரைட், எங்கெங்க அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு, ப்ரீத் பண்ணியிருப்பாரு, கொஞ்ச நேரம் நின்றுருப்பாரு, கேள்வி கேட்டு நின்று இருந்திருப்பாரு. ஸோ என்ன பண்ணாருன்னு தெரியாது. ரைட், ஸோ இந்த பிரசங்கத்தை அப்படியே கொண்டு போகிறாரு. என்னெல்லாம் அங்கே அந்த பிரசங்கத்தில் இருக்குதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரசங்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஜோயலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அவர் என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. என்ன சொல்றாரு? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்த வசனத்தை அப்படியே சொல்றாரு. மொத்தம் சொல்லி முடிச்சுட்டு 22வது வசனத்தில் இருந்து அவர் வரார். என்ன சொல்றாருன்னா, 22வது வசனத்தில் இயேசுவானவருடைய ஊழியத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார். விட்னஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கிறார்னா ஊழியம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு. ரொம்ப பியூட்டிஃபுல். வேற எங்கேயுமே நசரே என்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்படலை. இவருடைய செர்மன்ல தான் பயன்படுத்தப்படுது. நசரேன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட், நாசரேத்தை சேர்ந்தவர், அதுதான் அர்த்தம். நம்ம பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்ட அந்த நசரேய விரதம் இங்க இல்லை, இது இல்லை. நாசரேத்தை சேர்ந்த இயேசுன்னு சொல்றாரு பாருங்க. அதோட அர்த்தம் என்ன? ஆமா, ஜீசஸை வந்து ஒரு ஊரோட ஒரு டைமோட ஃபிட் பண்ணி சொல்றார். கரெக்ட். அவர் வெளியில எங்கேயும் இல்லை, நாசரேத்திலே சேர்ந்த இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பல அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். 23 பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் அடித்து யூ கில்டம், நீங்க தான் என்ன பண்ணீங்க, அவரை கொல்ல. ஸோ அவருடைய பிரசங்கத்தில் இது பிரசங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜீசஸ் நிறைய பிரசங்கம் செஞ்சிருக்கிற, மத்தியில் மட்டும் 5 பிரசங்கம் இருக்குது. அந்த பிரசங்கத்தும் இது கிடையாது. இது வந்து ஒரு அப்பாலஜெட்டிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பாயிண்ட். என்ன சொல்றாருன்னா, கடவுள் அனுப்புன ஒருத்தரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 24லேருந்து 32 வரைக்கும் தாவீதுடைய சங்கீதத்தை கோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இயேசு 32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஸோ இட் இஸ் அவர் விட்னஸ். அவருடைய உயிர் தெழுதலுக்கு நாங்கள் தான் சாட்சி என்பதை அவர் சொல்லுகிறார். அதை மட்டும் சொல்லலை, அடுத்த என்ன சொல்றார் பாருங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்த. ஸோ இந்த ஸ்பிரிட், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பிரிட், நாங்கள் பெற்றுக்கொண்ட ஸ்பிரிட்டை எங்களுக்கு கொடுத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க அப்படிதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே இதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு பரிசுத்த ஆவியாக இப்ப எங்க மேல என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். He came back again as a Holy Spirit அப்படின்றத அவர் அங்க சொல்றாரு. தாவீது பரலோகத்திற்கு போகவில்லையே. ஸோ நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சல் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். அது தாவீது இல்லையே. தாவீது சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு சத்துருக்களை பாதபடியாக்கி போட வரைக்கும் என் வலது பார்சல் உட்காருன்னு சொல்றது யாரு? இயேசுவை தான் சொன்னாரு. அது தாவீதுக்கு சொல்லப்பட்டதல்ல, அது இயேசுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ரீஇன்டர்பிரேஷன் அங்கே கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு பாருங்க. இதை கேட்ட உடனே ஆகையினால் 36 தான் ரொம்ப முக்கியம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே
தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று. ரைட். ஸோ இங்கே தான் ஒரு தியாலஜி, லூக்குடைய தியாலஜி வெளிப்படுது. லூக்குடைய தியாலஜி என்னன்னா, சிலுவையில் இயேசு அறையப்பட்டதுனால நசரேயனாகி இருந்த இயேசு கிறிஸ்து இப்போ என்னவா மாறி இருக்கிறாரு? எஸ் பிகம் ஆண்டவரும், குரியோஸ் அண்ட் கிறிஸ்டோஸ். இப்போ ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக, மேசியாவுமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸோ 2 டைட்டில் யூஸ் பண்றாரு பாருங்க. குரியோஸ் அண்ட் கிறிஸ்டோஸ். குரியோஸ் அண்ட் கிறிஸ்டோஸ். இந்த குரியோஸ்ன்றது யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருந்த ராஜாவுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர். ஸோ இங்கே என்ன சொல்றாருன்னா, சாதாரணமாக நசரேயனாக இருந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தில் நம்மோடு கூட ஊழி செய்து வந்த ஆண்டவரை இயேசுவை இப்போ நீங்கள் சிலுவையில் அடித்ததுனால ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பி அவர் என்னவா மாற்றிருக்கிறாரு? அவரை கிறிஸ்துவாகவும் அதே நேரத்தில் அவரை ஆண்டவருமாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்றார். அதுக்கு சாட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அந்நிய பாஷை, வேறு பாஷைகளை இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது, ஸோ அவருடைய பிரசங்கத்தில் பாயிண்டடாக இருக்கிறார். அவங்க கேட்குற கேள்விக்கு அவர் ஸ்ட்ரெயிட்டான பதிலை சொல்லாமல் டோட்டல் ஹிஸ்ட்ரி அவர் சொல்றார். இதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த சகோதரரே அப்படின்ற அந்த டேர்ம் அகைன் பவர்ஃபுல். பிரதரன் அதோடைய டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களும் உங்கள் ஃபெல்லோஷிப்பில் நாங்களும் என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோன்றதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுற டேர்ம் என்ன? சகோதரரே. இதுக்கு முன்னாடி அந்த டேர்ம் கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா யூஸ் பண்ணுற இந்த டேர்ம் இங்கே மட்டும்தான், எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம். வேறு எங்கேயுமே அந்த டேர்ம் கிடையாது. அந்த டேர்மை எப்போ இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரே தகப்பனாருக்கு பிறந்திருக்கணும், இல்லை ஒரு ஃபேமிலியை இது பண்ணியிருந்துருக்கணும். இதை தாண்டி அந்த பிரதர்ஹுட் அப்படின்றது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால தான் பார்த்துங்க சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் அந்த கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடியே சகோதரத்துவத்தை இந்த உலகத்திற்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது யாரு? சர்ச். ஸோ சர்ச்சில் யார் ஜாயின் பண்ணாலும் அவங்க யாரு? சகோதரர்கள். பிரதர்ஹுட் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்மளும் சொல்கிறோம், நம்ம அதுதான் சொல்கிறோம், மனப்படம் ஆயிடுச்சுல்ல, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர. சரி, யாராவது ஒருத்தர் ஐயாளிகளை சகோதர சொல்லிட்டீங்களே, எனக்கு கொஞ்சம் உங்கள் கார் கொடுத்துருக்கியா, ஒரே ரவுண்டு மட்டும் போயிட்டு கொடுத்துருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சகோதரர் சொன்னதுக்காக காரா? சகோதரர் சொன்ன, ஐயா கொஞ்சம் உங்கள் வீட்டு மாடியில் கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது, நான் வந்துட்டுமா? நீங்கள் இது இப்போ தானே சொன்னீங்க, என்னன்னு சொன்னீங்க? சகோதரர் சொன்னீங்களே, பசியார கொஞ்சம் ஹோட்டல் கூட்டு போறீங்களா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐயோ நான் ஏதோ தெரியாமல் சொன்னேன்ப்பா, நீ வேற கூட வந்துட்டியாப்பா, அப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் சகோதரர் அப்படின்னா சகோதரர் தான். அந்த ஒரு அது இந்த டேர்ம் பைபிளில் வேற இடத்துலலாம் இருக்குது. வேற இடத்துலலாம் யூஸ் பண்ணும்போது யாக்கோபின் சகோதரர், தாவீதின் சகோதரர் இருக்கு. அது எல்லாமே பயாலஜிக்கல் பிரதர்ஸ். இங்க சர்ச் யூஸ் பண்ற அந்த பிரதர்ஹுட் இருக்கு பார்த்தீங்களா, அது பவர்ஃபுல். அது எப்படின்றது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். ரைட், இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகின உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன பண்ணாரு? புத்தி சொன்னார். ஸோ 3000 பேர், ஆமா, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் என்ன பண்ணப்பட்டார்கள்? சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000. ஆமாம், எக்ஸாக்டாக எண்ணத்துக்கு நமக்கு அன்னைக்கு வசதிகள் கிடையாதுனால. ரைட், இப்போ அந்த 3000. ஸோ அந்த 3000 இம்பேக்ட் எப்படி அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்குன்னா, அவங்க ஜெருசலேமுக்கு வராங்க. ஸோ ஜெருசலேமில் மேபி அவங்க ஜீசஸோடைய டெத்து, ரெசரெக்ஷன், இதை எல்லாமே அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்தவங்க உடனே திரும்பி போகிறதில்ல. இது எல்லாமே கேள்விப்பட்ட அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது.
அதை பார்த்த உடனே அவங்களுக்கு மொத்தமாக அவங்களுக்கு ஒரு டவுட், இவர் இதுதானா, இவர் தானா அப்படின்ற கொஸ்டினோடு இருந்த மக்களுக்கு பீட்டருடைய கிளியர் கட் ஸ்பீச். பட் அவர் எவ்வளோ ரொம்ப நேரம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்பீச் வந்து லூக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்பீச்சை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு, இது அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த ஸ்பீச் கிடையாது. ஓகே, ஆனால் லூக் இதை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்பீச் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறார். அது நம்ம புரிஞ்சுக்கணும். லூக்கா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பிரசங்கம் இங்கே மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, எல்லா மக்களும் ரீச் பண்ணணும், பின்னாடி வர ஜென்ரேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிரசங்கத்தை வந்து மிக அழகாக நேர்த்தியாக தொகுத்திருக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் 2 இடத்துல ஒரு பிரசங்கம் இருக்கு, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 3:11-46, 5:29-32, மொத்தம் 3 பிரசங்கம் பீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் பவுல் வராரு. நம்ம பவுல் பிரசங்கத்தெல்லாம் அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி தொடர்ந்து முடிச்சிடுறேன். அவர்கள் 3000 பேர் என்ன பண்ணாங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஃபர்ஸ்ட் அந்த சர்ச் எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் ஆமா லேர்னிங் சர்ச். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், ஸோ சர்ச்சுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அந்த ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னால் அதோடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, சர்ச் ஷுட் லேர்ன். ஒவ்வொரு நாளும் சர்ச் என்பது கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் கற்றுக்குறாங்க, டோட்டலாக இவங்க தான் கற்றுக்குறாங்க அவங்க தான் கற்றுக்குறான்னு இல்லை, லேர்னிங் சர்ச். அங்கே பாருங்க, அவர்கள் உபதேசத்திலும், ரெண்டாவது என்னது, அந்யோன்யத்திலும். அதுதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப், லவ்விங் சர்ச். அதுக்கு அவங்க ஃபிலாந்த்ரோபா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்யோன்யம், அந்த அந்யோன்யம் எப்படி இருந்ததுன்றது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். அப்பம் பிட்டுதல்னா சாப்பிட்றது, ஃபுட் ஈட்டிங். அப்போ வந்து என்னென்னா, அது நம்ம அப்பம் பிடிக்குதல்னு சொல்லும்போது வெறும் சிம்பாலிக்கான பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதில்ல. அவர்கள் அங்கு உணவு அருந்தினார்கள். இந்த உணவு அருந்துதல் இருக்கிற பிரச்சனை என்னன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறோம். அதுதான் அந்த 6வது அதிகாரத்தில் வருது. கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிக்குது. ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவு அருந்துகிறார்கள், ஒன்றாக உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பாடு முக்கியம்? ஃபெலோஷிப்காக சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறோமா? அது மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாவர்ட்டி அட் பாலஸ்டைன் அட் த டைம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னும் போது அது ஹையஸ்ட். உணவு இல்லாத சூழல் வந்து இயேசுவானவர் இருந்த டைமில் ரொம்ப அதிகம். அதனால தான் இயேசுவானவர் சாப்பாடு கொடுக்கும்பொழுது அந்த அவங்கள 5000 பேர் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்களால வாங்க முடியாத நிலைமையில் அவங்க இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். சாப்பாடு அவங்களுக்கு இருந்து அவங்க சாப்பிடாம இங்கே பிரசங்கம் கேட்குற ஆசையில் மட்டும் இல்லை, பிரசங்கம் கேட்குற ஆர்வம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எதுவும் இல்லைன்றது தான் அங்கே ரியாலிட்டி, சோசியல் ரியாலிட்டி. ரைட், அதனால தான் ஆதி திருச்சபை உணவு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஊழியத்தை வந்து அவங்க சீரியஸாக பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பாவர்ட்டி அங்கே இருந்தது. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும், ப்ரேயர். ப்ரேயர், வை ப்ரேயர்? ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறது வந்து, ப்ரேயர் அப்படின்றது இப்போ வந்து அதாவது அந்த ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு இடத்துக்கு பார்த்தேன். அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து அங்கே அது ஒரு மடம். அந்த மடத்தில் வந்து நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் யார் வேணாலும் போய் அந்த மடத்தில் தங்கலாம். ஆனால் அந்த மடம் தங்குறதுக்கு முன்னாடி அந்த மடத்தில் வந்து என்ன சொன்னால் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஒரு மொனாஸ்ட்ரி. ரைட், அந்த மொனாஸ்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4:30க்கு ஒரு ப்ரேயர்னும் போது எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும். ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரேயர்னு சொன்னோம்னா அந்த ப்ரேயர் வந்து முதல் 10 நிமிஷம் அமைதி, அடுத்த 10 நிமிஷமும் அமைதி தான், ஆனால் அதில் ஒருத்தர் பேசுவார். அடுத்த 10 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ரைட், இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயர். இது வந்து 4:30 to ஒரு 5:30 இருக்கும். அதுக்கப்புறம் போயிடலாம். போனதுக்கப்புறம் அடுத்த 1 hour கழித்து திருப்பி அதே ப்ரேயர், திருப்பி 1 hour கழித்து திருப்பி அதே ப்ரேயர். அந்த மாதிரி வந்து நைட் ஆகிற வரைக்கும் ஒரு 7 times வந்து அது நடக்கும். இடையில பசித்ததுன்னா அந்த பட்டாணி, அவிச்ச பட்டாணியும் சர்க்கரையே இல்லாத ஒரு பிளாக் டீயும் இருக்கும். பிளாக் டீ ஆர் பிளாக் காஃபி இருக்கும். அதுதான் 3 வேளையும். இன்னும் கொஞ்சம் பசிச்சதுன்னா பன் இருக்கும். இது வந்து ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம். மொதல் நாள் உற்சாகமாக தான் இருந்தது.
ஆமாம். 2வது நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, மொனாஸ்ட்ரியில் யாருக்கும் இன்னைக்கு சுடு தண்ணி கிடையாது, சுடு தண்ணி தரப்படாது. ஏன்னா அது என்னது, சொஃபிஸ்டிகேட்டட். 2வது தட்டு தரப்படாது, பவுலில் தான் சாப்பிடணும். பவுல், உங்கள் பவுலை நீங்களே கழுவி வச்சுக்கணும், உங்கள் துணியை நீங்களே வாஷ் பண்ணணும். ஒரு 3-4 நாள். அப்புறம் மொனாஸ்ட்ரிக்குள்ளே யாரும் எங்கேயும் செருப்பு போடக்கூடாது. இப்படி அந்த ரூல்ஸ் ஒவ்வொன்றா சொல்ல 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 ஆவி என்ன ஆகி போச்சு, ஆவி சோர்ந்து கேட்டை நோக்கி, கண்கள் எல்லாம் கேட்டையே நோக்குது. ஏன்னா எப்போ வீட்டுக்கு விடுவாங்க, எப்போ வீட்டுக்கு விடுவாங்க. ரைட், அப்படிலாம் இல்லை. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக அதை என்ஜாய் பண்ணுறவங்களும் அது ஹாப்பி. என்னன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த மீன் டைம் இருக்குது பாருங்க, 1 hour கேப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் யூ கேன் இன்ட்ராக்ட், ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் பழகலாம். ஃபஸ்ட்டு டே கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் 2nd, 3rd, 4th டே வந்து 7th டே 6 அப்படி வரும்போது யாருமே அங்கேருந்து போகவே என்ன வராது, மனசு வராது. ஆக்சுவலாக அதில் அட்டாச் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ மனசு வராது. அது இல்லாமல் எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸும் ஆக்சுவலாக எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும். ரைட், அப்போ வந்து எல்லார் கையிலையும் எப்பவுமே பைபிள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா, அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் இதுக்குன்னே ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இஃப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம போகலாம். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, அந்த என்ன சொல்கிறது, இந்த ஆதி திருச்சபையில் இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு. நம்ம பேர் வந்து திடீர்னு சொல்லுவாங்க, நாளைக்கு குக்கிங் டியூட்டியில் உங்கள் பேர் வந்துடும், நாளைக்கு டாய்லெட் கிளீனிங்கில் உங்கள் பேர் வந்துடும், இல்லைன்னா நாளைக்கு கேம்பஸ் கிளீனிங்கில் உங்கள் பேர் வந்துடும். ஸோ அதையும் செய்யணும், ப்ரேயருக்கு வரணும். யாரும் ப்ரேயருக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. இது நான் செய்கிறேன், நான் ப்ரேயருக்கு வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. தட்டை கழுவணும், பெல்லு டிங் டிங் டிங்னு அடிச்சோன்னா குடுன்னு ஓடிட்டு வந்து அங்கே வந்து உட்காந்துடணும், திருப்பி பாதி விட்ட தட்டை அங்கே போய் கழுவணும். ஸோ இப்படி இட்ஸ் மொனாஸ்ட்ரி. எங்கே இருக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் 30 வருஷமாக அதில் இருக்கிறாங்க, 35 வருஷமாக இருக்காங்க. ஸோ இட் இஸ் தேர். மொனாஸ்ட்ரினா சும்மாவா? ரைட், மொனாஸ்ட்ரினா அதை அப்போ தான் நான் யோசிச்சேன், ப்ரேயர்னா என்ன. நம்ம ஒரு ப்ரேயர் சொல்கிறோம்ல, அப்போ அங்கே தான் தெரியுது அந்த அப்போ தான் ப்ரேயர்னும் போது உங்களுக்கு இப்போ குறிப்பு எங்கே போகிறது. வாரத்துக்கு ஒரு முறை ப்ரேயர் பண்ணும்போது குறிப்பு நிறையா இருக்குது. ப்ரேயரே லைஃபாக மாறும்போது இப்போ அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரேயர் எப்படி பண்ணுறது, என்னென்ன விஷயங்களுக்காக பண்ணுறது, எப்படி மெடிடேட்டிவாக ப்ரேயர் பண்ணுறது, நிறைய விஷயம் அதில் வருது. ஏன்னா நம்ம பொதுவாக குறிப்புகளை வச்சு கடக்கன்னு அடிக்கிறோம். ரைட், அடிச்சிட்டிங்க, 1 hour முடிஞ்சிச்சு, அப்புறம் அடுத்த அவருக்கு ப்ரேயர். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் ப்ரேயர் குறிப்புகள் இல்லையா, இது வேணும் அது வேணும் குறிப்பு. இங்கே ப்ரேயர் குறிப்பே இல்லை. ப்ரேயர் அப்படின்றது ப்ரேயர் குறிப்பெல்லாம் தாண்டியது. கடவுளோடு வந்து நீங்கள் ஒன்றிணைவது, எண்ணத்தால் சிந்தையால் ஒன்றிணைவது, அந்த லைஃப்பை தான் அவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், அதுக்கு அடுத்தது பாருங்க, அவங்களை பார்த்த எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டன. 44, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன பண்ணாங்களா, இல்ல காமன், அதாவது காமன் சோர்ஸ். இங்கிருந்து தான் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு ஐடியா, காமன் மீல், காமன் ப்ராப்பர்ட்டி, காமன் மீல், காமன் ப்ராப்பர்ட்டி, திஸ் இஸ் காமன் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? அட்லீஸ்ட் ஒரு இடத்தையாவது நம்ம என்னென்னு வச்சிருக்கோம், ஒரு இடத்தையாவது நம்ம என்னென்னு வச்சிருக்கோம், பொதுவில் வச்சிருக்கோம். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போதைக்கு நம்ம 2024 வருஷம் தள்ளி வந்துட்டோம். ரைட், ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் காமனில் வச்சாங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு நாம் ஒரு இடத்தையாவது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இது காமன், அதை நம்ம என்றைக்குமே யோசிக்கணும். இது அனைவருக்குமானது அப்படின்றத நாம் என்றைக்குமே மைண்டில் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அது ப்ரைவேட் ஓனர்ஷிப் வந்து கடவுள்கிட்ட என்றைக்குமே கிடையாது. ஏன்னா ஓனர் யார், ஒரே ஓனர் தான், ஆண்டவர் மட்டும்தான், யாரும் எதுக்கும் ஓனர் கிடையாது அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும், காணி ஆட்சினா அசையா சொத்து, ஆஸ்திகள் அசையும் சொத்து அப்படி வச்சுக்கலாம், அனைத்தையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானக்கு தக்கதாக எல்லாருக்கும் என்ன பண்ணாங்களாம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். எப்படி முடிக்கிறார் பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன பண்ணாரு,
எக்ஸ்பேண்ட். இப்போ இந்த 3000 மட்டும் இல்லை, அப்பா நாங்கள் 3000 பேர் மட்டும் பிரதர்ஸு அப்படி சொல்லலை. 3000, 3001, 3002 அப்படி இட் இன்க்ரீசஸ். பிரதர்ஹுட் இன்க்ரீசஸ். இந்த பிரதர்ஹுட்டுக்கு மதில் சுவரே கிடையாது, இதுக்கு கேட்டே கிடையாது, இது கேட்டட் கம்யூனிட்டியே கிடையாது. நோ கேட்ஸ், இட்ஸ் ஓப்பன் கம்யூனிட்டி. அதனால தான் நாங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கோம் பாருங்க, கொய்னோனியா. இந்த கொய்னோனியான்ற டேர்ம் இருக்கு பாருங்க, அந்த கொய்னோனியானா கேரிங் அண்ட் ஷேரிங். கிரீக்கில் கொய்னோனியானா என்ன சொல்லுவாங்கன்னா கேரிங் அண்ட் ஷேரிங். உங்கள் மேலே நான் கேர் பண்ணுறேன், உங்கள் மேலே நான் கேர் பண்ணுறதுனால என்னுடைய இதுலேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கேரிங் அண்ட் ஷேரிங். ஸோ ஒரு பெரிய புரட்சியை வந்து ஆதி திருச்சபை செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். டைம் நிறைய ஆயிட்டதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் அநேக விஷயங்களை பேச கத்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் வருகின்ற நாட்களிலே இன்னும் நிறைய காரியங்களை பேச கத்தர் எங்களுக்கு பலன் தாரும். எல்லாவற்றும் உங்கள் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆதி திருச்சபையில் இருந்த அந்த கேரிங் அண்ட் ஷேரிங், அந்த பிரதர்ஹுட், அந்த லவ், அந்த மகிழ்ச்சி ஆண்டவரே, அந்த எக்ஸ்பேன்ஷன் எப்போவுமே எங்களிடத்திலும் இருக்க கத்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே.